ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக வந்து பரோட்டா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க, நம்ம எல்லாராலும் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு 500 கிராம் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா வந்து அன்ஹெல்த்தி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பிராண்டில் வேணாலும் மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா பரோட்டா வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக தான் சேர்க்குறோம். மேலே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அதுக்காக தான். அந்த இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு வந்து உப்பு, அதாவது உப்பு வந்து டேஸ்ட் தக்கன சேர்த்துக்கோங்க. அண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய், கொஞ்சம் நல்லா மெல்ட்டான வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்கும் போது பரோட்டா வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ இது 3த்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 100 ml அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம் பாலுக்கு பதிலாக. முட்டை பிடிக்காதவங்க பால் சேர்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கை விடாமல் எல்லா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொல ஆயிரும், பரோட்டா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா மாவு வந்து பிசைஞ்சாச்சுங்க. கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டா பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நல்லா ஒரு க்ளீனான ஒரு இடத்துல வந்து நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறமா நான் பாத்திரத்துலேருந்து மாவை வெளியில் எடுத்து கிச்சன் கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நல்லா வந்து பிசைஞ்சுக்க போகிறேன். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரலையாக இருக்கும் நம்ம வந்து பிசைஞ்சது. பட் பரோட்டா பொறுத்த வரைக்கும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அது கைவிடாமல் நல்லா துணியை துவைக்கிற மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவு பிசைய தான் நம்மளோட பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நான் கைவிடாமல் நல்லா வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் மாவு வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த மாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நல்ல ஒரு ஈர துணியை வச்சு மாவு மேலே வந்து மூடி வச்சுருங்க. அப்படி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது மாவு வந்து நல்லா ஊறி வரணுங்க. பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக வந்து பரோட்டா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா நான் மாவு வந்து வெளியில் எடுத்துட்டு நல்லா வந்து மாவு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மாவு எடுத்து 2 கை விரலுக்கு நடுவில், அதாவது கட்டை விரலுக்கும் பக்கத்தில் உள்ள விரலுக்கும் இடையில நீங்கள் மாவு வந்து வச்சு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லா பரோட்டாவும் ஒரே மாதிரி சேஃபாக வரும். அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தட் வரலைன்னா ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து. ஸோ அப்படின்றதுனால நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தியாக போகும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அழகாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். பரோட்டா எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து எல்லா மாவுலேயும் வந்து நல்லா எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஒரு ஈர துணி வச்சு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம வந்து பரோட்டா பண்ணிடலாம். பரோட்டா பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பிளேஸில் பண்ணுறோமோ அந்த பிளேஸ் நிறைய ஃபுல்லாக நல்லா எண்ணெயை வந்து நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது பரோட்டா பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக வந்து எண்ணெய் வந்து தேவைப்படும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது கையில் வந்து நல்லா எண்ணெயை தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அழகாக சாஃப்டாக அழகாக விரிஞ்சு வரும். உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஆனால் நல்லா மெல்லிசாக வந்து வரணும். ஸோ மெல்லிசாக இருக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நல்லா மேலேருந்து கீழ் நோக்கி வந்து ஒரு கீரல் போட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மேலேருந்து கீழ் நோக்கி கட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு பரோட்டா வந்து நல்லா லேயராக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பக்கமாக இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே வரணும். இப்போது 2 முனையை பிடிச்சி லைட்டாக அப்படி இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீளமாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா டைட்டாக வந்து சுற்றிடணுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா, சூப்பராக வந்து நம்ம பண்ணியாச்சு. டைட்டாக சுற்றி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பக்கத்தில் வச்சுருங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவு உருண்டையும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் ஒரு உருண்டை வந்து நான் பண்ணி காட்டுறேன். லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து ப்ரெஷ் பண்ண தேவையில்லை. லைட்டாக வந்து எண்ணெயை வந்து கையில் தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வருங்க. எந்த சேஃபாக வேணால் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் சேஃபை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. என்ன சேஃபில் வேணாலும் அது வரட்டும். இப்போ வந்து நல்லா கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக தள்ளி நல்லா 2 முனையும் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீளமாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா டைட்டாக வந்து சுற்றி வச்சிட போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக வர ஆரம்பித்தது. ஸோ வந்து வீட்டிலே வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் பண்ணி சாப்பிடும்போது ஒரு ஹெல்த்தி தானே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவு உருண்டையும் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அதுதான். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி வச்சுருக்கிற ஒரு உருண்டை எடுத்துகிட்டு கையை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அப்படி இல்லைன்னா நல்லா உள்ளங்கை வச்சு ப்ரெஷ் பண்ணாலும் நல்லா சேஃபாக சூப்பராக வந்துடுங்க. அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தோசைக்கல்லை வந்து போட்டு எடுத்துடலாங்க. கல் வந்து ஹீட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கல்லில் வந்து நல்லா வந்து எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போது மேலே வந்து நான் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவி நல்லா வேக விட்டு எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளெல்லாம் வேகும். மேலே பார்த்தீங்கன்னா நல்ல கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர் மாதிரி. ஸோ அந்த கலர் வர்றதுக்காக தான் நம்ம வந்து ஜீனி சேர்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்லா வெந்து வரும். அதுக்காக தான். இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு பரோட்டாவும் போட்டு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம கடைக்கு போக தேவையில்லை. கடையில் எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஈஸியாக வந்து வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 பரோட்டா பண்ணியிருக்கோம். அந்த பரோட்டாவை 2 ஒன்றா வச்சு இந்த மாதிரி 2 கையை வச்சு ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் அந்த லேயர்லாம் வந்து நல்லா தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பரோட்டா வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா லேயராக வந்திருக்கு அப்படின்னு. இவ்வளோதாங்க, இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் வந்து பரோட்டா பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோஸை வந்து லைக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.